நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே மன்னிப்பும் பொறுமையும் நிறைந்திருந்தது. மக்காவில் மக்கள் அவரை கேலி செய்தனர், துன்புறுத்தினர், கொடுமைப்படுத்தினர். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாரே தவிர எந்த சந்தர்ப்பத்திலும் நம் நபி அவர்கள் கோபப்படவில்லை. அதேபோல் தாயிப் நகர மக்கள் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லெறிந்து விரட்டிய போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் அல்லாவிட்டால் என்ன, இவர்களுடைய சந்ததிகளாவது என்னை பின்பற்றுவார்கள் என்று. எந்த அளவுக்கு பொறுமையும் தீர்க்க தரிசனமும் நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்திருக்கின்றது பார்த்தீர்களா? மக்கா கைப்பற்றப்பட்ட போது பல துன்பங்களை அளித்த அந்த மக்களை அவர்களால் கைப்பற்றி கொள்ள முடிந்த போதும் கூட இவர்கள் குற்றமிழைக்காதவர்கள், விடுவித்து விடுங்கள் என்று அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கியவர்கள் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது கருத்தாளமிக்க ஓர் கவிதை. எல்லாம் வல்ல நல்லவனாம், ஏற்றமிகு உள்ளவனாம், அல்லாவின் பெயர் கூறி அண்ணல் நபிக்கு சலாம் கூறி ஆரம்பம் செய்கின்றேன் என் கவியை. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலைவன பாறைகளில் ஒரு பன்னீர் ஊற்று, பாலைவன பாறைகளில் ஒரு பன்னீர் ஊற்று பிரவாகித்து பாய்ந்தது இந்நாளில், பிரவாகித்து பாய்ந்தது இந்நாளில். இன்று போல்தான் அன்றும், இன்று போல்தான் அன்றும் சஹாரா வெளிகளாய் சூனியத்தி சுட்டெரித்து கொண்டிருந்தது அந்த நாளில். சூரியன் போல் சுட்டெரித்து கொண்டிருந்தது அந்நாளில். இருள் சூழ்ந்த உலகம், இருள் சூழ்ந்த உலகம் அன்றே இகழ்ச்சி, சண்டை, குருதி நிறைந்தே கோத்திர கும்பம் பெருமை கொண்டே கருணை வேறில்லா மண்ணில் வாழ்ந்தது, கருணை வேறில்லா மண்ணில் வாழ்ந்தது. இன்றும் அப்படித்தானே, இன்றும் அப்படித்தானே. தப்லீக் என்றும், தௌஹீத் என்றும், தரீக்கா என்றும், ஜமாத்தே இஸ்லாமி என்றும் எம்மிடையே எத்தனை கோத்திரங்கள், எம்மிடையே எத்தனை கோத்திரங்கள். தந்தையை இழந்து தரணியை காத்த முன் நபியை போல் ஏன் நாம் இல்லை, காத்த முன் நபியை போல் ஏன் நாம் இல்லை. சிந்தைக்கு எமக்கு ஏன் இல்லை, சிந்தியுங்கள் தந்தைகளே, சிந்தை எமக்கு ஏன் இல்லை, சிந்தியுங்கள் தந்தைகளே. தாயை இழந்து தனிமடமாய் நின்றாலும், தாயை இழந்து தனிமடமாய் நின்றாலும் சீரழிந்த சமூகத்தின் மனவெளிகளை சீர்திருத்தம் செய்த சீமான் நபி போல் ஏன் நாங்கள் இல்லை, அந்த சீமான் நபி போல் ஏன் நாங்கள் இல்லை. அனாதையாய்த்தானே நம் சமூகம், அனாதையாய்த்தானே நம் சமூகம். ஓநாய்களால் குதறப்படும் போதெல்லாம், ஓநாய்களால் குதறப்படும் போதெல்லாம் ஓரமாக நின்று உட்கார்ந்து பார்த்திருப்பதற்கு பயகம்பர் பரம்பரையில் வந்தவர்களா நாங்கள். அந்தி இரவின் மத்தியில், அந்தி இரவின் மத்தியில் தோன்றி அன்பின் நிலவாய் மனிதம் காத்து, அன்பின் நிலவாய் மனிதம் காத்து மந்திகளாய் இருந்த மாக்களை, மந்திகளாய் இருந்த மாக்களை புனிதர்களாய் மாற்றிய பூமா நபியின் வழி தோன்றலானாங்கள், பூமா நபியின் வழி தோன்றலானாங்கள். வெறுப்பை நீக்கி கருணை வளர்த்து விண்மீன் ஒளியாய் வாழ்வை விளக்கி பொறுப்புதாரிகளாய் பூலோகத்தில் மிளிர வைத்த கோமான் நபி வழி தோன்றலானாங்கள். பொறுப்பை நீக்கி கருணை வளர்த்து விண்மீன் ஒளியாய் வாழ்வை விளக்கி பொறுப்புதாரிகளாய் பூலோகத்தில் மிளிர வைத்த கோமான் நபியின் வழி தோன்றலானாங்கள். அரசனும் அடிமையும், அரசனும் அடிமையும் சமமெனக் கொண்டு அளவிட்ட தராசென நடுவே நின்று ஊழலை உருக்கி நபிகள் நாயகத்தின் நியாயாதிக்கவாதிகளானாங்கள். நாங்கள் என்ன நியாயாதிக்கவாதிகளா? கல்லால் எறிந்தார் மீதும், சொல்லால் வதம் செய்தவர் மீதும், பல்லை பறித்தவன் மீதும் பாசத்தால் கட்டி போட்ட பண்பாட்டு கோப்புற கோமான் நபியின் கோத்திரம் தானே நாங்கள். முதல் சொல்லே ஓதுவீராக, முதல் சொல்லே ஓதுவீராக, அறியாததை அறிவீராக,
அறியாததை அறிவீராக என்ற அல் குர்ஆன் வழிவந்த அறிவு ஜீவன்களா நாங்கள்? சொல்லுங்கள், அந்த அறிவு ஜீவன்களா நாங்கள்? மடமையில் மூழ்கி மாய உலகில் மோகமாகி கடமை எதுவெனக் கண்டிடாத காட்டுவாசி சமூகமா நாங்கள்? கருப்பு வெள்ளை என பிளவினை நீக்கி, கருப்பு வெள்ளை பிளவினை நீக்கி, குலம் மதம் என வேறுபாடு காட்டி, குலம் இனம் மதம் என வேறுபாடு மறைத்து, மனிதம் ஒரே குடும்பம் என்ற மண்ணை விட பெரிய உறவு அதுவாம் என்று மாநபியின் சொன்ன வாரிசுகள் அல்லவா நாங்கள்? வாரிசுகள் அல்லவா நாங்கள்? சுவர் போல பிளவுகளை இடித்த, சங்கிலி போல கைகளை பிணைத்த, பாலைவன மணச்சோலை வனமாய் வளர்ந்திடச் செய்த மகத்துவம் மிக்க மங்கா ஒளி மஹ்மூத் நபியின் வாரிசுகள் அல்லவா நாங்கள்? பெண்கள் உயிர் மதிப்பில்லாத காலத்தில் பெருமை மிகி மலரன உயர்த்தி, சொர்க்கம் தாயின் காலடியில் என்ற சொல் மலராய் உவகை தழுவிடச் செய்த அந்த சொர்க்கத்தின் சுபசோபனத்தின் சொந்தங்கள் அல்லவா நாங்கள்? சுபசோபனத்தின் சொந்தங்கள் அல்லவா நாங்கள்? ஒட்டகத்தின் சுமை மிகுந்தது கண்டு உரைத்து அழுத கருணை நெஞ்சம், பறவையின் குஞ்சு குலைந்தது கண்டு பாசம் பொங்க நேசமொழி பகர்ந்த பயகம்பர் நபியின் பரம்பரையில் வந்தவர்கள் அல்லவா நாங்கள்? பயகம்பர் நபியின் பரம்பரையில் வந்தவர்கள் அல்லவா நாங்கள்? இளமை ஒரு வரம், அது வைரம். இறைவன் கொடுத்த பரிசும் அதுவென்றார். வீணாய் போனால் இழப்பு பெரிதென்றார். உயர்வு என்றார். வீணாக்கியே தொலைக்கும் வீரர் அலியின் வெகுமதியாய் வந்த சமூகமா நாங்கள்? இளைஞரை கல்வியின் தூண்களாக்கி, அவர்கள் வழியே நாளைய உலகம் அமைதியாய் ஒளிரும் என்ற அண்ணல் நபியின் அடிச்சுவட்டு சமூகமா நாங்கள்? அந்த அண்ணல் நபியின் அடிச்சுவட்டு சமூகமா நாங்கள்? நாளும் நபிமலி வீழும், நாளும் நபி வழி மீளும் வழி அதுதான் நெறி என்று கேட்கும் பயான்கள் எல்லாம் கேலிக்கூத்து கீதங்களாகிக் கொண்ட சமூகமா நாங்கள்? அந்த பயான்களையெல்லாம் கேலிக்கூத்துகளாகிக் கொண்ட சமூகமா நாங்கள்? வானொலியை திருகினால் ஒரு பயான், தொலைக்காட்சி முன் அமர்ந்தால் தொகை பயான், யூடியூபை திறந்தால் ஓர் ஆயிரம் பயான், வாட்ஸ்அப்பில் வலமாய் பயான், வாட்ஸ்அப்பில் வலம் வரும் பயான்கள், வகை வகையான பயான்கள். ஆனாலும் என்ன ஒரு பயனும் இல்லாத சமூகமாய் நாங்கள்?